வானாட்டு தேவர்களும் பூநாட்டு மன்னர்களும் வருஷத்தோர் முறை பூலோகத்தில் ஓடி வந்து யாகம் செய்வது பழக்கம். தேவர் இல்லாமா தேவாதி தேவர்கள் வட்டுமான பேர்கள் ஓடி வந்து பூலோகத்தில் யாகம் செய்வது பழக்கம். இறுதி வாயு குபேரன் ஈசான்யன் இந்திரன் ஆமா எல்லா தேவர்களும் முதல் உள்ளடங்கிய தேவர்கள் எல்லாரும் வந்து யாகம் செய்வார்கள். ஏன் தேவலோகத்துல இடம் இல்லையா? தெய்வ உலகத்துல இடம் இல்லாத அங்க பூலோகத்துல யாகம் செய்வதில்ல. அதானே கேக்குறேன். பூலோகத்துல மாதமும் மறிப்பையில வழியில மக்கள் வறுமையை கையால் வரதோட பெருமையை கையாண்ட பாடு இல்ல. மக்கள் செழிப்பா இருக்கணும் அப்படின்னுதான் இவங்க பூலோகத்தில் ஓடி வந்து தேவர்கள் எல்லோரும் அங்க யாகம் செய்வது பழக்கம். மக்களுக்கு குறை ஏற்பட்டா தெய்வத்திட்ட போய் முறையிடுறாங்களே. யாகம் செய்து வருகிறார் என்றால் சாதாரணமான யாகம் கிடையாது. என்ன சந்தன கட்டை குங்கும கட்டை கொண்டு வந்து அடுக்குவது, அதுல வண்டி மரத்தை பழந்து பரப்புவது, காராம்பசு நெய்ய அள்ளி தாரதாரையா வாத்து செய்யக்கூடிய யாகம். அது வளர்ந்தேறி வந்தது. வேள்வின்னு வளர்த்தினாலே நெய்யை போட்டுதான் வளர்க்கணும். அப்புறம் என்ன வருஷம் நெல்ல முறையில ஈடேறி வந்தது அம்மா. அப்புறம் என்ன பிறந்த வருஷத்தினுடைய யாகம் இருக்குது. அந்த வருஷத்தினுடைய கூர்மையோ விதியின் விளையாட்டோ என் காலக்கையினுடைய கோலமோ இது ஒருவன் திசானத்தை ஒருவன் பார்த்து சொல்ல முடியாது. அது யாருக்குமே தெரியும். தீரமா வளர்ந்த யாகம் அந்த வருஷம் அந்த யாகம் வளரவே இல்ல. அந்த யாகம் வளரவே இல்ல. ஆண்டுதோறும் நல்ல முறையில வளர்ந்து வந்தது. ஆமா அந்த ஆண்டு வளர அந்த வருஷம் செய்த யாகம் ஈடேறவில்லை. உடனே பார்த்தான் தெய்வ இந்திரன். அது யாருக்குரியது? தேவேந்திரனுக்குரியது அந்த யாகம். என்ன இந்த யாகம் வளரவில்லையே. இதுல ஏதோ இதுல பொருந்தான் எங்க அம்மியா இருக்கு அழகா புரிஞ்சு நம்ம தானியத்தை வாங்கி வந்தான் குபேந்திரன் இடத்திலேயே. அந்த யாகத்திலே அந்த தானியத்தையும் கொட்டி பரப்பி பார்த்தான் அம்மா. அப்பவும் இந்த யாகம் ஆக கொள்ளவே இல்ல. ஐயோ என்ன குறையோ. இன்னைக்கு பூலோகத்துல ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னு சொன்னா பெண்கள் எல்லாம் பார்த்து கம்பு கேவரு நெல்வரகு சில தானியங்கள் கொண்டாந்து அந்த யாகசாலையில கொட்டுவாங்க. ஆமா அந்த மாதிரி இவங்க யாகத்தில் கொட்டி பார்த்தாங்க. அப்பவும் இந்த படுபாவி யாகம் அது ஆக கொள்ளவே இல்லம்மா. என்ன குறையோ யாருக்குமா தெரியும். உடனே பார்த்தான் தெய்வந்திரன். வந்த தேவர்கள் எல்லாரும் பார்த்து நம்ம தலைகளை குறையா பேசுவார்கள். யாகம் வளர்த்தினான் யாகம் ஈடறவில்லை. தேவேந்திரன் யாகம் வளர்த்தினான் அப்படின்னு 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. படிப்பார்கள். உயிர் இருக்கிறத விட இறக்கிறதே மேலுன்னு சொல்லி மாளுவோம் என்று முடிவெடுத்தான் தெய்வந்திரன். அங்க யாகம் வளராத காரணத்தினால் மாளுவோம் என்று முடிவெடுத்த உடனே அம்மா மஞ்சள் ஆட உடுத்தினார். தாரபானம் செய்தார். ஓமகுண்டத்தில் ஓடி வந்து கணவன் மனைவி இருவரும் சமேதரா நின்னார் அந்த யாகத்திலேயே மாள்வதற்காக. ஆமா அந்த சமயத்துல தன்னையும் மரியாதை பொன்னால எடுத்த சொன்ன மாலை இந்திராணி கழுத்துல இருந்தது. யாரு இந்திராணி கழுத்திலே பொன்னால எடுத்த சொன்ன மாலை இருந்தது. பார்த்தால் இந்திராணி ஐயோ உலத்து போச்சு என்று தானே யாகத்தில் இறங்குவோம் என்று ஓடி வந்தோம். இறப்பதற்கு வந்தோம். இது பொன்னால எடுத்த சொன்ன மாலை எங்க கழுத்துல இருக்குது ஐயா. இது எதுக்கு? நம்ம மாலை போதல் குத்தம் இல்ல. மாலை எதற்காகன்னு சொல்லி அந்த சொன்ன மாலை என்ன செஞ்சா சொர்ணம் எல்லாம் உருகி பண்ண சிலை உருவா தோட்டமானேன் அந்த யாகத்துல அம்மா. அந்த தங்கம் உருகி பொறுப்பதுமையா ஊரு கிளம்பி வந்து அந்த யாகத்திலேயே பொறுப்பதுமையா சிலையாக போயிட்டு இந்த தேவர்கள் எல்லோரும் பார்த்தாங்க. உயிர் இல்லாம மரகட்டையா இருக்கும் போது இவ்வளவு அழகா இருக்க பதுமைக்கு உயிர் இருந்தா எவ்வளவு அழகு தரும். பொம்மையே அம்மா அழகா இருக்க. ஆமாண்டி அப்படி தேவர்கள் எல்லோரும் மனமனுத்து கொண்டார் அம்மா. அந்த சபையில தேவர்களே முணுமுணுத்து கொண்டார். ஒருவருக்கு ஒருவர் பேசினார். அந்த சமயத்திலேயே யானை முதலியர் கைலாய பரமன் சரீரத்துல பேர்வாதி பாகமற்ற பார்வதி ஆகாய நிலையா நின்று கவனித்தார் அந்த யாகத்தங்க. அவங்களும் பாக்குறாங்களா? பார்க்கும்போது அம்மா பார்த்தா உமா மகேஸ்வரியானவள் மக்கள் குறை பேசுவது காதல கேட்குது. அவங்க பேசுறாங்க கேட்கலையா? பதுமைக்கு உயிர் இல்லைன்னு தானே குறை சொல்றாங்க. நம்ம இருவரும் பார்த்தா அந்த பதுமைக்கு உயிர்
கொடுக்கலாம். நாம பாத்தீங்கன்னா கொடுக்க சித்து இருப்பது சிவனிடத்துல, வெல்லக்கூடிய சத்து இருப்பது அம்பாள் இடத்திலே. சத்தையும் சித்தையும் கொடுத்தால் உயிர் பற்றி வரும் என்று தெரிவித்தார் அம்மா மகேஸ்வரி. அது நியாயமான வார்த்தை. கிருபை கொண்ட சிவனும் சத்தியம் பார்த்து எனக்கு சிவனாடி உயிர் கொடுத்தார். உயிர் கொடுத்த உடனே மரபொம்மையா இருந்தவர் சபையெல்லாம் ஓடி ஆடி தவிழ்ந்து விளையாடி கொண்டு இருந்தார் அம்மா. நாங்க விளையாடி கொண்டு இருந்த சபையில அப்புறம் என்ன உயிர் வந்த உடனே விளையாட ஆரம்பித்து விட்டாய். உடனே தேவர்கள் பார்த்தாங்க, எனக்கு வேணும் அந்த பெண் குழந்தை, உனக்கு வேணும் அந்த பெண் குழந்தை. தேவர்களே போட்டிட்டார் அம்மா. குழந்தையின் அழகை பார்த்து ஒருவருக்கு ஒருவர் போட்டியிட்டனர். தேவர்களே போட்டிட்டாராங்க. உடனே அந்த சபையில திருவுலகம் எல்லாம் சுத்தக்கூடிய நாரத மகமுனிவர் இருந்தாருங்க. அவரு ஒரு தேவன் தானே. நாரதர் எழுந்தாருங்க. ஐயா தேவர்களா, தெய்வலோகத்துல இந்த யாக நடந்து அங்க பிறந்த குழந்தையா இருந்தா இவ தேவ கண்ணிலே இவ்வளவு ஒருத்தியா இருப்பாள். இது தேவலோகம் போகலாம். பூலோகத்துல பிறந்த யாகம் அவங்களுக்குள்ள. ஆமா தெய்வ உலகாடி எடுத்து வச்சா தீட்சை உண்டாகும். அட நூலாணி இடம் தராது. யாரேனும் மாநிலம் தான் கூட போய் வளர்க்கலாம் அப்படி என தெரிவித்தார் நாரத மகமுனிவர் அந்த சபையில் அம்மா. அது நியாயமான வார்த்தை. நாரதர் வாக்கியங்கள் உரைத்த உடனே பல்வளங்களும் ஒருங்கிய பாடல் பெற்ற நாடு புகழ் ஓங்கிய நாடு. என்ன ஊரு? அதுதாண்டி அம்மா சுபேதமாமுரிபட்னம். அம்பத்தார் நாட்டுல அது ஒரு நாடு. அந்த சுபேதமாமுரிபட்னத்தை ஆட்சி பண்ணி வரும்படியான போஜராஜன் எழுந்தார் அந்த சபையில். அவர் என்ன கேட்டார்? ஐயா தேவர்களா, ஆட்சிக்குரிய ஆண்மகன் இருக்கான், பொண்ணு கிடையாது, பெண் இல்லாத பாவியாகிவிட்டேன், எனக்கு அந்த பொன் குழந்தை கொடுங்கன்னு கேட்கிறான் போஜராஜன். எத்தனை ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஆசைக்கு ஒரு பொண்ணு வேணும். இந்த வார்த்தை சொன்ன உடனே பார்த்தா அங்க தேவர்கள் எல்லாம் பார்த்து கடங்காத மாநிலம் இருக்கான் சபையில. ராஜா இருக்காங்களே, இவன் தானே முந்தி முதலாக எனக்கு வேணும் என்று கேட்கிறான். இது அவனுக்கே உரிய குழந்தை என்று தூக்கி என்ன அவரிடத்திலே அர்ப்பணித்தார் அந்த தேவர்கள் எல்லாம். விருப்பம் போல கிடைச்சிருச்சு. தூக்கி அவரிடத்திலே கொடுத்து அன்னைக்கு தாண்டி அம்மா நாமதேவம் பொன பெயர் சூட்டுகிறார் தேவர்கள். எனக்கு எங்க உனக்கு என்ன பேர் வைக்கிறார்? பொன்மாலை சொன்னமேரி. அந்த பொன்மாலையில் இருந்து வந்ததினால் எனக்கு பேரோ பொன்னுருகி என்று பேர் வச்சார் எல்லாரும். அம்மா கர்ணம் போட்டாட்டி பொன்னுரின்றது எல்லாருக்கும் தெரியுமா? இது ஒரு பேருன்னு பொன்னூர் என்பது பல்வருக்கும் தெரியும் நீ சொல்ற. அப்புறம் என்ன? இது எனக்கு புராணத்துல சொந்த பேரு இது கிடையாது. அப்புறம் மறைமுகமா இருக்கிறியம்மா. உள்ள பேரு அது மறைவா இருக்கு, அது பலிங்கமா வராது வெளியே. பொன்னுருவின்ற பேர் இன்னைக்கு இன்னொரு பேரா இருக்கு. மாலையோ சொன்ன மாலை. சொன்ன மாலை உருவானதுனால் எனக்கு சுபாங்கி தாண்டி சொந்த பேரு அம்மா. எனக்கு சுபாங்கி தான் சொந்த பேரு. சுபாங்கின்றது மறைமுகமான பேரு, மறைவான பேரு. இது யாருக்கும் தெரியாது. எனக்கு பொன்னுருகி என்று பேர் வச்சு போஜராஜனுக்கு பொன்னுருக மன்னன், நாட்டுக்கோ பொன்னுருக பட்டணம் அப்படின்னு மூதாதி பேரை மாற்றி தூக்கி அவரிடத்திலே கொடுத்தார்கள். விருப்பம் போல கிடைச்சிருக்கு. அவங்க கண்ட பான்மை போல நெல் விளைஞ்ச பான்மை போல என்னை கொண்டு போய் வளர்த்து வருகிறார் என் தந்தை. அப்புறம் என்ன பொண்ணு இல்லாத வீடு? அப்புறம் என்ன அப்பா இல்லத்துல பொண்ணா பிறந்த வளர்ந்த காலத்துல மறுமையின் நிறமே தெரியாது. கஷ்டம்னா எப்படி இருக்குன்னு நான் கண்ணால பார்த்தது இல்லம்மா. நாளைக்கு எண்ணெய் இல்லாத போனாலும் கட்டிக்கு துணி இல்லாத போனாலும் தாய் வீட்டுல இருக்கிற வெளியே வறுமை தெரியாது. இப்படி ஆசிரியர் போட வளர்ந்து மதுர பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து அப்படியா இருக்கும் காலத்துல எண்ணெய் ஓட்டிய பெண்கள் எல்லாம் ஆர்வமா நந்தவனம் சார்வார்கள். காட்டுகம் அங்க உள்ள மலர்களை கொண்டு வருவார்கள். கொண்டு சிறந்து கொடுப்பார். அதே மாதிரி கூந்தலே சீவி முடித்து தலையில முழுப்பது சூட்டுவார். பெண்களுக்கு பூவுன்னா அழகு. ஆமா, இப்படியா போகும் காலத்துல என் தந்தைய பாட்டு ஒரு நாள் நடத்தலப்பா. மாதிரி எப்பா என் மனசுல ஒரு ஆசை ஒண்ணு உலாவுது ஐயா. எல்லா பெண்களும் நான் வனகாட்சி பார்க்க போறாங்களா? ஆமா. பூ மரத்துல காய்க்குதா, செடியில பூக்குதா, மேல வழிதா, கீழே காய்க்குதான்னு தெரியாது. நான் வனகாட்சி பார்க்க போறேன்னு சொன்னேன் அம்மா. பல பெண்களோடு கூடி போனா ஒரு ஆறுதலா இருக்கும். வேற என்ன? நான் நந்தவனம் பார்க்க போன கொள்ள அப்புறம் என்ன காலம் எல்லாம் அழுவும்படியான சண்டை வந்து நேர்ந்தது அம்மா. நந்தவனத்துல என்ன? நந்தவனம் தாண்டி எனக்கு எதிர்த்து போச்சு. வனகாட்சி பார்த்து மனம் குளிர்ந்து வீடு திரும்பி வரும் காலத்துல அங்க ஒரு பருபாவியை கண்டண்டி அம்மா. ஒரு பருபாவியை கண்டேன். காட்டுலயா? எந்த பருபாவியை பாத்தியோ? அவர்தான் அந்த தேசாதிபதி கர்ணாபிஷேகம்.
மக்கள் குறை இருக்க வேட்டையாட ஓடி வந்தா அவரு வேலைக்கு அவர் வந்தாரு. வனத்துக்கு மலர் எடுக்க நான் போனேன். உன் வேலைக்கு நீ போன. அப்பதான் அவர் அந்த காட்டுல கண்ட அம்மா வனத்துல கண்டேன். அதுக்கு கண்ணனை கண்ட உடனே என் கண்ணெல்லாம் அவர் பேர்ல கவுருக்கு போச்சு. மனம் மாறி விட்டது. மனமே அவர் பேர்ல மாறி போச்சு. கண்ணோடு கண்ணு வைக்கிறாய். பிரம்மா படைப்பிலே இவ்வளவு அழகான ஒரு மாநில படைச்சிருக்கா. மனச்சு வரமே. ஆமா, ஒரு நாள் இருந்து வாழ்ந்தாலும் அந்த கர்ணன் தான் கல்யாணம் செஞ்சுக்கணும். சரி, மத்த பேரை மணக்க கூடாதுன்னு சொல்லி மனவாட்ட கட்டி அம்மா நம்ம மனவாட்ட கட்டி. இருதலை காதல் இல்ல ஒருதலை காதல். சரியா? அந்த காரணம் கிட்ட சொல்றது காதல் காமம் அப்படின்னு சொன்னா இருமனமும் ஒரு மனமா இருந்தாதான் அந்த சுகத்தை அனுபவிக்கலாம். அப்புறம் என்ன ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லைன்னு சொன்னா காம சுகத்தை அனுபவம் அது சும்மா வெறுப்பா சேர்றது. இப்படியா நான் அவரை கண்டு மனசில மனசவா பாடி கொடுத்தேன். அவர்கிட்ட சொல்றது இந்த விஷயத்த இது அந்த கண்ணனுக்கு தெரியாது. கூட வந்த தாதிக்கு தெரியாது. அப்பா அம்மாவுக்கு அந்த தாய் உறவினருக்கு தெரியாது. என்னடா கர்ணா 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 கர்ணான்னு சொல்லி அம்மா நான் இப்படியே நினைச்சு கிடக்குறாங்க. அவரு நம்பரை கேட்டு போனாவது பண்றது. அந்த காலத்துல ஏது நம்பரு ஏது நம்பரு அப்பெல்லாம் பேணி கிடையாது. அதெல்லாம் போன் கிடையாது. சரி சரி, இப்படியா இருந்தம்மா இருந்து மனசுல வச்சிருக்கு போது என் தந்தையை ஓடி வந்து பெண் கேப்பார். பல ராஜாக்கள் யாராவது வந்து கேட்பாங்க, என் மகனுக்கு பொண்ணு கூட தரேன்னு முடிவு சொல்லுவாரு. என்னமா கல்யாணம் அம்மா வெறுப்பா பேசுற? கடைசி வெளியில் தாய் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்க முடியும். குமிழி நிலையில்லா காயம் யாரையாவது கட்டிட்டு போக வேண்டியதானே. பிறந்தோம் இருந்தோம் இறந்தோம் என்பதே 3 நாள் வாழ்க்கை. மேஜரான பிற்பாடு உங்களுக்கு வாழ்க்கப்படணும். மனசுல என்ன மாசம் இருக்குன்னு கேட்டாரு எங்க அப்பா. அப்பா நான் சொல்றேன்னு கோசிக்காதீங்க. ஒரு பேரரசனுக்கு ஒரு மகள் பிறந்தா. அவனி 56 தேசம் தன்னாட்டம் ஒரு நாட்டை ஒதுக்கினால் மீதி 55. அங்க கல்யாணம் நடக்காத வாலிபர்களுக்கும் அப்படி கல்யாணம் நடந்த மனைவி இழந்த வாலிபர்களுக்கும் சுயவரம் சொல்லி நிருபம் கொடுப்பது. அவர் அந்த சபைக்கு வர சொல்வது. அந்த பெண்ணின் கையில மாலையை கொடுத்து அந்த சபையை சுத்தி பார்த்து யாருக்கு பிடிக்குதுன்னு மாலை போடுறாளோ அவனுக்கு அந்த பொண்ணை கொடுக்கறது இச்சா சுயவரம் மூதாதிகள் முறை. அது இஷ்டப்பட்டது இஷ்டப்பட்டவருக்கு போடலாம். பொண்ணே மாப்பிள்ளை தேர்ந்தெடுப்பது. அப்படியா? இல்ல அவர்தான் இவர்தான் நீங்க முடிவு எடுத்தீங்களான்னு கேட்டேன். இல்லம்மா நீ சொன்ன மாதிரியா நான் சுயவரம் ஏற்படுத்த முறை பிரகாரம் சகல தேசத்து ராஜர்கள் எல்லாம் சபைக்கு வருவாங்க. வரவழைக்கிறேன். நீ யாருக்கு மாலை போடுறியோ அவருக்கே ஒண்ணு கொடுப்பது சொன்னாரம்மா எங்க அப்பா. இந்த வார்த்தையை சொல்லி உடனே ஏற்பாடு பண்ணுங்கப்பா, கல்யாணத்துக்கு கல்யாணம் வெறுப்பா பேசுன்னு இந்த சுயவரம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணிட்டேன். சில காலத்துல வந்தாட்சி பார்த்து நடத்தல. ஓஹோ, அங்கிட்டாசாதிபதி கர்ணாபிஷேகமே கண்டோம். நாடகத்திலே பார்த்தோமே. ஆமா, அவருக்கு இந்த சேதி போகும் தெரியும். அவரு வருவார். அவருக்கு மாலை போட்டா நிம்மதியா வாழலான்னு நீ உத்து பாரு பார்த்தா சத்த முடியாது எப்படி இருக்குன்னு. அதுமா நான் ஆசைப்பட்டேன். ஓ, பெண்கள் ஆயத்தை கண்டுபிடிக்க முடியாது. சரி விடு. அங்க வாயு வேகமா நிறுவம் போனது சென்றது. குபிலா வந்து சபையில விட்டார். கையில மாலையை கொடுத்து தாதி சுந்தரத்தை விடுத்து கொண்டு போய் சாவையை காட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் யார பார்த்தேன்? யாருக்கு மாலை போட்டேன்? அழாத நீ சொல்லு. ஏமா அழுவாதம்மா? ஏண்டா நீ சொன்ன இல்ல 1 கோடி செலவாயிடுமா? அட ஒரு பெரிய மனுஷனாச்சா அவர் சொன்ன அடைவன் கேட்டான். அந்த பாலசூரியனை இப்போ ஒரு காளைய கண்டண்டி வாங்கி மாறு
யார பார்த்தாங்க? நான் சபையை சுத்தி வந்து பாக்கும் காலத்துல அம்மா யார் இருந்தது? அந்த தேசாதிபதி கருணாபிஷேகம் அங்க இருந்தார். அவரு வந்திருந்தாரா? ஆமா. அவரை பார்த்த உடனே எப்ப நினைச்சுமா அந்த மாலை தப்பு இல்லாத வந்துட்டார் பரவாயில்ல அப்படின்னு கண்ணு கவர்ந்தது. மனம் மாறிவிட்டது. கொண்டு போய் அவருக்கு அத்தனை மாலை போட்டேன்டி அம்மா. அப்படின்னு ஆசைப்பட்ட மாதிரி தான் மாலை போட்டுக்கிற. அப்புறம் என்ன அதுக்கே ஆடுற? அவி மகள் நான் அழகத்தான் கவனித்தின தவிர இவன் எந்த குலத்தான் எந்த இனத்தான் எந்த ஜாதியான் என்று சொல்லி சாதியை நாங்க கவனிக்கவே இல்ல. ஏன் காரணம் என்ன ஜாதியா? அழகுன்னு சொல்லி மாலை போட்டேன்னு தேர்ப்பாகனுக்கு மாலை போடுறேன்னு சொல்லி அம்மா ஊர் உலகம் எல்லாம் காரி மொழிதடி கடை போட்டு விக்குது. பெண்களுக்கு அழகுதான் முக்கியமே தவிர சாதி முக்கியம் இல்ல. நீ அப்புறம் என்ன பண்ணி தொலைது? அந்த சமயத்துல ஆண்டவா கண்ணிருந்தும் கிணத்துல விழுந்து விட்டோமே. கிழக்க புடிச்சு நீ கிணத்துல இறங்கிட்டு எல்லாரும் தலைவரவா பேசுறாங்க. அம்மா ஒரு ராஜ பரம்பரை பொண்ணு இழுகுலத்தாருக்கு மாலை போட்டாளேன்னு வாங்க எல்லாம் காரி முழிறாங்க. உலகத்தோருக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க. அடி சண்டாடி சரிகாடி சாமத்துல பொண்ணு நான் வளர்த்தேன். எவ்வளவு சிறப்பா வளர்த்தேன். இப்படி என் குடும்பத்தையே பால் பண்ணிட்டிய. நீ எனக்கு மகள் கிடையாது, நான் உனக்கு அப்பா அம்மா கிடையாது. தாய் தந்தை இருந்தும் உறவத்து போச்சு அம்மா. அப்பா அம்மா உறவத்து போச்சு. அண்ணனுக்கு மாலை போட்டதால அப்பா அம்மா உறவே போயிட்ட. பரவாயில்ல. தாய் மாமன் எழுந்தான் கேட்க நாட்டு அரசன். அவங்க அம்மாவுக்கு தம்பி. ஐயா மாநில மக்களா அக்கா பேர்ல குத்தம் இல்ல, மாமன் பேர்ல குத்தம் இல்ல. அக்கா மாமன் சேர்ந்து பெத்த பிள்ளையா இருந்தா தாய் மாமன் எங்க நீ என்ன தேடி வருவா, எனக்கு மாலை போடுவா. அப்புறம் யாருக்கு பிறந்தது? யாகத்துல பிறந்தது, எடுப்பு பிள்ளையா கொண்டு வளர்த்தாங்க. பசங்க யாகம் பண்ணது அதுல பிறந்தது. அது முத்தி அது காட்டுது. கர்ணனும் அறந்த கயிறு மூலி தோண்டி அறந்த கயிற்றுக்கும் மூலி தோண்டிக்கும் பொருந்தி போச்சு என்று தெரிவித்தான் கேகே ராஜனங்கு. அவனும் இலக்காரமா சொல்ற மாதிரி நடந்துக்க. கேகே ராஜன் வாக்கில சொன்ன உடனே கருணா இருக்குமே கருணாபிஷேகம் எழுந்தார். போர்வாரம் கொண்டார் அந்த சபையிலேயே வந்திருக்கோம். கர்ணா இழுகுலத்தான் நீ இழுகுலத்தான் என்று சபையில என்னை சொல்றிய எழுந்து வாருங்கள், என்னோடு சபராய் யுத்தம் புரியுங்கள். யுத்தம் வெற்றி பெற்றால் நீ சத்திரியன், தோல்வி அடைஞ்சால் நான் சத்திரியன் தான் அப்படின்னு போர்வாரம் கொண்டார் கருணாபிஷேகம் நங்கு. கோபம் வரதானே செய்யும். அருணன் எழுந்து இந்த போர்வாரம் கொண்ட ஒரு சபையில் அம்மா யார் இருந்தது? 186 வயது படைத்த வீடுமாச்சார் வீழ்மர் இருந்தார். அந்த அத்திமாநகரம் தலைவர். அத்திமாநகரத்து தலைவர் அவரு. பார்த்தார். கர்ணா எவன் எந்த சாதி நீ சொன்னாலும் பரவாயில்ல, அதெல்லாம் காய வாங்காதப்பா. கலாட்டா பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சாவோ வாழ்காலம் இல்ல அங்கலாட்டாவே போய் ஆரம்பத்திலே எப்படி இருந்தா காட்டு வெளியில அப்படிதான் இருக்கும். உனக்கு மாலை போட்டவங்களுக்கு தாலி கட்ட சொந்தம் இருக்கு, தாலியை கட்டு நம் நாடு போகும் தெரிவித்தார். அந்த சமயத்தில் பெரிய மனுஷனுக்கு அடையாளம் அதாமா. இந்த வாழ்க்கையை சொன்ன உடனே போர்வாரம் கொண்ட கர்ணன் சார்ந்த குணம் அடைஞ்சா அமைதியானார். அருகுதட்ட சபம்மா காக்கா கழுவா பூச்சா புழுவா ஒருவர் கிடையாது. நீ அந்த சபையில சொல்லி சேழி விட கூட யாரும் கிடையாது. கூட்டம் யாருமே இல்லையா? இந்த மாதிரி ஆகி போச்சாங்க. ஒருவருமே இல்லாத சபையில கல்யாணம் நடந்தது. கல்யாணம் மனகோலம் தான் இப்படி நடந்தது. இவங்க கல்யாண தம்பதி பொண்ணு மாப்பிள்ளை வராத்துல வரட்டும், நம்ம இந்த ரதசாரிச்சம் செய்வனராகவும் ஓட்டக்கூட அங்க ஒருவரும் கிடையாதம்மா. ரதம் ஓட்டத்துக்கு ஆளிட்டா இல்லையா? என்ன தேர் தட்டுல வச்சு என் கணவனே தேர் ஓட்டுறாரம்மா, என் கணவனே ரதம் ஓட்டுறாங்க. மனைவி 2 பேரும் போறீங்க, தப்பு இல்ல. கல்யாணம் தான் இவளுக்கு கலாட்டா கல்யாணம் நடந்தது. இந்த ரதம் போற வழியிலாவது எனக்கு நிம்மதி உண்டா? அங்கேயும் என்ன நடந்தது?